ஒரு மனுஷன் மட்டும் நல்ல வார்த்தை கிடைக்கிற இடத்துல அட்டாச் ஆகி இருந்தான்னா அவன் வாழ்க்கையில் நல்ல குணம்லாம் தானாக வரும், ஆசீர்வாதங்கள் தானாய் வருகிறது. அந்த மனிதன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பைபிள் அவனை பற்றி சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஒரு மரம் செழிப்பானதா அல்லது வறட்சியானதா என்பது எதினால் நிர்ணயிக்கப்படுகிறது? அந்த மரம் எங்கே ஊன்றப்படுகிறது என்பதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒத்துக்கிறீங்களா? ஒரு மரத்தை செழிப்பாக்குறதா வறட்சி ஆக்குறான்னு எதை பொறுத்து இருக்கு? அது எங்கனக்குள்ள இருக்குன்ற பொறுத்து. நீங்களும் நானும் செழிப்பா இருக்குமா வறட்சியா இருக்கணும் எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம எங்க ஊன்றப்பட்டு இருக்கிறோன்ற பொறுத்து இருக்கு. நீர்க்கால்கள் ஓரமாய் நீ நடப்பட்டிருந்தீங்கன்னா, அதாவது நல்ல காட்ஸ் ஃப்ளோ, நல்ல ரெவலேஷன், நல்ல வார்த்தை, நல்ல கிருபையின் சத்தியங்கள் இவைகள் பாய்கிற இடத்தில் நீங்கள் ஊன்றப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். உங்களுடைய செழிப்பு நீங்கள் எதை காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. வேர்களில் பாய்கிற தண்ணீர் மரத்திற்கு போகிறது, காதுகளில் பாய்கிற வார்த்தைகள் வாழ்க்கைக்குள் போகிறது. ஸோ மரத்துக்கு வேர்னா மனுஷனுக்கு காது, அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ காதில் பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும். நான் பேசுறேன். அப்ப அதிகமான விசுவாசம் எங்கே வருகிறது? அதிகமாக கேள்வி, நல்ல விஷயங்களை கேட்கிற இடத்துல அதிகமான விசுவாசம் வரும். அப்ப அந்த வார்த்தையை கேட்க கேட்க நீர்க்கால்கள் ஓரமாய் நீங்கள் நடப்படுகிறீர்கள். உங்கள்கிட்ட ரெண்டு குறையாது, ஒன்னு கனியும் குறையாது, இன்னொன்னு இலையும் உதிராது. இலை உதிராது. இலை மீன்ஸ் பிளெஸிங்ஸ், மெட்டீரியல் பிளெஸிங். கனி மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ். இது ரெண்டுமே உங்கள்கிட்ட வரும். கனிகள் நீங்க பார்க்குறீங்க, கேரக்டர். ஒரு மனுஷன் மட்டும் நல்ல வார்த்தை கிடைக்கிற இடத்துல அட்டாச் ஆகி இருந்தான்னா அவன் வாழ்க்கையில் நல்ல குணம்லாம் தானாக வரும், ஆசீர்வாதங்கள் தானாய் வருகிறது. எங்கே ஊன்றப்பட்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஊன்றப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், நேற்று என்கிட்ட பேசினார், பணம், பொருள், அந்தஸ்து, காரு, பங்களா, இது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. நல்ல மனைவி ஒரு ஆசீர்வாதம், நல்ல தலைவன் ஒரு ஆசீர்வாதம். கை தட்டுங்க அவருக்கு. இதை வச்சு கேடான்னு கொடுப்பாரான் கடவுள். உனக்கு இன்னொரு பிளெஸிங் தரேன், ஒரு நல்ல லீடரை தரேன். அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த பிளெஸிங்ஸ். அப்ப பைபிள் சொல்லுது, நீர்க்கால்கள் ஓரமாய் நான் நடப்படும் போது என்னுடைய செழிப்பும் என்னுடைய வறட்சியும் நான் எங்கே நடப்படுகிறேன் என்பதை பொறுத்து அமைகிறது. அப்ப தண்ணி பாயிறதை நீங்க எப்படி வந்து சர்ச்சோட இணைச்சு பேசலாம்? நல்ல செய்தியா கூட இருக்கலாமே நீங்க சொல்லலாம். ஆனா அடுத்த வசனம், இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பட்ட மரத்தை போல பசுமையாக இருப்பேன். திரும்ப மரம்னு சர்ச்சை பேசுறாரு அவர். சொன்ன என்ன சொல்ல வரேன்னா, இயேசு சொன்னார், நீங்க ஒரே ஒரு விஷயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? நீங்க என்ன கேட்குறீங்கன்ற குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நல்ல வார்த்தைகளை கேட்போமாக. ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல வார்த்தை கேட்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல விசுவாசம் வருது. வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல விசுவாசம் இருக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. நான் சொல்லுகிறேன், இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதியெல்லாம் வெளியே போயிடும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். நீ கட்டப்படு என்று சொல்லுகிற வார்த்தைகளை நீ காதுகள் கேட்க வேண்டும். தேவன் உன்னை கட்டு வைப்பார். ஆமீன் சொல்லுங்க. தேவனுக்கு கைமிஞ்சி போனது எதுவுமே கிடையாது. செத்து 4 நாள் ஆனவனை உயிரோடு எழுப்பிட்டாரு. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. யூதர்கள் சொன்னாய் 3 நாள் தான். 3 நாளைக்கு மேல ஒருத்தனை எழுப்புனா 3 நாளைக்கு மேல ஆவி தேவன்கிட்ட போயிரும் நாய். 4வது நாள் முடியாது நாய். தேவன் 4வது நாள் வரண்டான்னாரு. எழுப்பினார். ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவனால முடியாது எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கையை இடிஞ்சு கிடந்த கூட தேவன் எடுத்து கட்டிடுவார். அதை மட்டும் நம்புங்க. அவருடைய அனாதி, அவருடைய சர்வ வல்லமையை நீங்க நம்புவீர்கள். ஆனால் வாழ்க்கையில பயம்ன்றது துளி கூட உங்களுக்கு இருக்காது. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. வராது வராது. எகிப்தியனுக்கு வர பண்ண வியாதிகளில் ஒன்று உனக்கு வராது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நல்லவர் என்கிற வார்த்தைகள் நம்ம கேட்கப்பட வேண்டும். அதுதான் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம்.
நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் எவன்கிட்ட போய் ஜோசியத்தை பார்க்குறேன்னு எதோ ஒன்று கேட்குறான். அவன் சொல்கிறான், உங்களுக்கு என்ன இருக்கு, கண்டம் இருக்கு, உங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இதை சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே அவன் வாழ்க்கையில் என்ன ஆயிடுது? அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு கெட்ட வார்த்தைகள் கேட்கிற இடத்துக்கு போனனால அவனுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுது? நல்ல வார்த்தையை கேட்கிற இடங்களை நாம் அடையும் போது அல்லது அங்கே நிற்கப்படும் போது நம்ம செழிப்பாகிட்டே இருக்கிறோம். அதான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாத மனிதன் எவனுமே கிடையாது. கைமிஞ்சி போனவன் எவனுமே கிடையாதான் கர்த்தருக்கு. எல்லார பற்றியும் திட்டம் இருக்கு. ஆளை பிறக்க வச்சுட்டு திட்டத்தை போடலை, திட்டத்தை போட்டு தான் பூமியில் பிறக்கவே வைக்கிறாரு. அப்போ உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. திட்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பதற மாட்டீங்க. அடுத்தவர் சொல்றாரு, அந்த திட்டத்தை நானே நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவர் என்ன வேணும்? திட்டத்தை அவரே நிறைவேற்றுவார். தேசிய பக்கத்தில் கைப்பிடிச்சு, உங்க வாழ்க்கைக்குரிய திட்டத்தை அவரே நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. நிறைவேறிடும். அவர் கையில் கொடுத்துட்டோம் சார், அவர் வேலையை எப்படி முடிச்சிருவார் சார் அப்படி சொல்றீங்களா? சிலர்கிட்ட கொடுத்த உடனே அந்த அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் முடிச்சிருவார். இவர் முடிச்சிருவாரு. அல்லேலூயா. நீங்கள் ஃப்ரீயாக கடந்து செல்லுங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்.